வணக்கம் சார். களம் இன்னைக்கு 4 முனையா மாறி இருக்குன்னு தான் சொல்றாங்க. 4 முனையிலையும் போட்டிகள் இருக்குன்றாங்க. எந்த இடத்துல இவர் முன்னணியில் நிற்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இரண்டாவது, இந்த களத்துல இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைய இன்னைக்கு அரசாங்கத்தால எதனா சரிப்படுத்த முடியல. எதனால இவங்க சரிப்படுத்த முடியாம இருக்கிறாங்க? ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகள் தான் கிடைச்சிருக்குது, இன்னொரு 5 ஆண்டுகள் கொடுங்க, நாங்க சரிப்படுத்துறோம் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கிறாரு மாங்குடி. எதனால அந்த நம்பிக்கையை நீங்க ஏற்கல? எதனால் இந்த மக்கள் இந்த திமுக அரசு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தமிழ்நாடு முழுக்குமே இன்னைக்கு ஒரு அலையா தான் பரவிக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போயில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மந்திரிகளுடைய செயல்பாடுகள், ஒரு மந்திரி எடுத்துக்கிட்டு பேசும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சேரை தூக்கி அடிக்க போறாரு. அந்த பொதுக்கூட்டத்திலேயே ஒரு ஒன்றிய பெருந்தலைவரை ஒரு மேடையில் வச்சு நீ எஸ்சி தானே அப்படிங்கிறாரு இன்னொரு மந்திரி. அப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு மந்திரி என்ன பண்றாரு அப்படின்னா, அதே மந்திரி அரசாங்கம் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது பெண்கள் ஓசி பஸ்ஸில் தானே போறீங்கன்னு சொல்லி இந்த பெண்களையும் இந்த நாட்டு மக்களையும் உதாசனப்படுத்தக்கூடிய, அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு வக்கரமான பேச்சுக்கள். இதை மக்கள் முற்றிலுமாக எதிர்க்கிறாங்க. கற்பழிப்பு, பாலியல், இன்னைக்கு பாலியல் வழக்குகளை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6969 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அவங்களே சொல்றாங்க. அவங்களுடைய சமுதாய நலத்துறை மந்திரியே சொல்றாங்க. பாலியல் வன்கொடுமைகள். அப்ப இந்த காவல்துறை சட்ட ஒழுங்கு இன்னைக்கு இருக்கிற நாடுகளிலே மிக வல்லமையான ஒரு திறமையான காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னா தமிழ்நாட்டிலாம் இருக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் ஏத்துக்கிறோம். ஆனா ஏன் இந்த காவல்துறையால இந்த கஞ்சா மது போதை பிரச்சனைகளை கட்டவிழ்த்துப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடக்க முடியல அப்படின்னா அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு. காரைக்குடியில் எப்படி இருக்காது அந்த சட்டம்? இருக்கு, அதே கஞ்சா காரைக்குடியில் இருக்கு. மாணவர் சமுதாயத்தில் கஞ்சா போதைப் பொருள்கள் நிறைய புழக்கத்தில் இருக்கு. டெய்லி பிடிக்கிறாங்க, டெய்லி பேப்பர் நியூஸ் ஆகுது, எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இருக்க அந்த கஞ்சா விற்பனை அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. தடுக்கிற மாதிரி தெரியல. தடுக்க முடியல. உங்களால தடுக்க முடியலையா, இல்லை தடுப்பதற்கான அந்த ஆணை பிறப்பிக்கவில்லையாங்கிறது தெரியல நமக்கு. அப்ப இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் யார் மாற்ற முடியும் அப்படின்னா எடப்பாடியாரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா எடப்பாடியார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிருந்தோ ஒரு மேலிருந்து ஒரு உயர் மட்டத்தில் வந்த ஒரு நபர் அல்ல. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து விவசாயியாக இருந்து ஒரு கிளைக்கழக செயலாளர் இருந்து, ஒன்றிய கழக செயலாளர் இருந்து, ஒரு எம்எல்ஏ ஆகி, ஒரு வாரிய தலைவர் ஆகி, ஒரு மந்திரி ஆகி, அதற்கு பிறகு இன்னைக்கு வட்டச் செயலாளர் இருந்து இன்னைக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கார். அவரால் மட்டும்தான் உணர முடியும். அவர் தான் உணர முடியுங்கிறதுக்கு ஒரு 2-3 எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல். அது தொழில் அல்ல, அது வாழ்வியல். அந்த வாழ்வியலை அருமையாக புரிந்து கொண்டு அவர் இயற்றின திட்டம் தான் குடிமராமத்து திட்டம். அந்த குடிமராமத்து திட்டம் என்ன செஞ்சிருக்கு, என்ன இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் ஒவ்வொரு பகுதியிலையும் அதெல்லாம் பாதாளத்துல போயிருச்சு. 1000 அடிக்கு 2000 அடிக்கு கீழே தண்ணி போயிருச்சு. இன்னைக்கு அதை ஒரு கவனத்துல கொண்டு நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கம்மாய்களை தூர்வாரி, பருவமழை வருவதற்கு முன்னதாகவே அந்த கம்மாய்களை தூர்வாரி அந்த அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கிய நிலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம நிலத்தடி நீர் கூடிருச்சு. இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 40 தண்ணி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு யாரும் இதை மறுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள் தான். அதே மாதிரி வேளாண் மண்டலமா அறிவிச்சது அதுவும் எடப்பாடியார் அவர்கள் தான். அதே மாதிரி நான் நீட்டை ஒழிக்கிறேன் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிக்க, அது என்ன நம்மளால செய்ய முடியும், எது இந்த ஜனநாயக முறைப்படி செய்ய முடியும், எந்த சட்டத்திற்கு எந்த திட்டங்களுக்கு நாம் உட்பட்டவர்கள் உணராமலே அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் பிரச்சாரத்திலிருந்து நம்ம முதல் கையில் நீட்டை அப்புறப்படுத்தினது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு பெற்று இந்த இடத்துக்கு வந்தாங்க, ஆட்சியாளர்களாக வந்தாங்க. ஆனா நீ செய்ய முடிஞ்சா அப்படின்னா செய்ய முடியாது. அப்ப அதற்கு மாற்று என்னன்னு அன்னைக்கு எடப்பாடியார் யோசிச்சார். இதற்கு மாற்று என்ன, இதில் அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒதுக்கீடு, ஒரு 7.5% இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததன் காரணமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இன்னைக்கு நீட்டை எதிர்கொண்டு நீட்டின் மூலியமா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த சலுகையை பயன்பட்டு இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த 6000க்கும் மேற்பட்ட மக்கள் யாரு, அந்த குழந்தைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா சாதாரண அடித்தட்டில் இருக்கக்கூடிய, தள்ளுவண்டியில் இருக்கக்கூடிய, ஆட்டோ ஓட்டக்கூடிய, சுமை தூக்கக்கூடிய, விவசாயியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்வின் அடித்தட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய குழந்தைகள் தான் இன்னைக்கு அந்த மருத்துவ படிப்புக்கு போறாங்களே ஒழிஞ்சு மேல்மட்டத்தில் இருக்கவங்க அல்ல. அதை இந்த மக்களும் சரி இந்த ஆட்சியாளர்களும் சரி எல்லாருமே உள்வாங்கத்தான் வேண்டும், மறுக்கவே முடியாது. அப்ப இன்னைக்கு இந்த 6000 குழந்தைகள் இந்த வாழ்வாதாரம் மேல போகும்போது இனி அந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம், அந்த குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் மாறி போயிடும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி